முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நான் பேசுகிற விதம், யோசிக்கிற விதம், நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் நான் அப்படி பேச ஆரம்பிக்கல, யோசிக்க ஆரம்பிக்கல. நான் சின்ன வயசுலேயே அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ நான் பேசினேன்னா தயவு செஞ்சு யாருமே நான் சினிமா ஹீரோ அதனால நான் பேசினேன்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா நான் சுற்றி பார்க்கறச்சு நிறைய சினிமா ஹீரோஸ் எதை பற்றியும் பேசலை. நான் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தன்யா ராஜேந்திரன் சொன்னாங்க, வாரம் ஒரு கமெண்ட் போடுவான், அதை சப்போர்ட் பண்ணுறதா கிரிட்டிசைஸ் பண்ணுறதான்னு நாங்கள் யோசிக்கணும்னு. நான் ஏன் வாரம் கமெண்ட் போடுறேங்கிறது தான் நான் இங்கே கேட்க வேண்டிய கேள்வி. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, யூ ஆர் நாட் only measured by what you say and you don't have to say everything you think. ஸோ நான் லாஸ்ட் பார்த்த 15 வருஷம் சூழலில் வந்து பார்த்த எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணேன். நிறைய கோவம் வந்துச்சு. நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய ரொம்ப கஷ்டமான விஷயங்களும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இன்னி தேதிக்கு நான் சொல்கிற மாதிரி அடுத்த 8 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ யார் பேசுகிறீங்களோ பேசலையோ ஒழுங்காக போய் ஓட் போடுங்க. அதுக்கான டைம் whenever you want to express yourself, go and express it with your vote. பிகாஸ் டெய்லி எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் கொடுத்துட்டே இருந்தால் நம்ம வேலை மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது.